முதலாவது கப்பி பார்க்க போறோம் இதுதானே. கப்பி கழியில திருப்பியும் சொல்றேன், நீங்க ஏற்கனவே படிச்சாக்களுக்கு இப்ப சொல்ல போற விஷயம் தெரியும், ஈஸி விஷயமா இருக்கு, ஒன்றும் செய்யலாது. நான் இப்ப முதல்ல சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லத்தான் போறேன். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சாக்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கோம், வேற வழி இல்ல. சரியா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மட்டும் இல்ல, எல்லா அப்ளைட்களிலேயும் விசைகள் குறிக்கோணும். பார்ட் ஒன் கேள்வியில விசை குறிக்கிறதுக்கு 5 மார்க்ஸ். ஒருவேளை செகண்ட் பார்ட் கேள்வியா இருந்தா விசியல் அதுல தாக்குற விசியல் எல்லாம் குறிக்கிறதுக்கு ஒரு 5 15 மார்க்ஸ் கிட்ட வரும். சரிதானே? சரி. அப்ப இதுக்கு 2 mg என்று வைக்கிறேன், இதுக்கு mg என்று வைக்கிறேன். இது டி, இது டி, இது இது டி, இது டி. சரிதானே? சரி. இப்ப இந்த துணிக்கை நாங்க பிடிச்சு போட்டு விடுவோமா இருந்தா, இப்ப சொல்ல போனாடா இப்ப நான் கிலோ அது 2019 பாஸ்டுக்குள்ள அப்படியே கிடக்கு. சரியா? சரி. இதை பிடிச்சு போட்டு விடுவனா இருந்தா இவர் கீழ் நோக்கி போகும், இவர் மேல் நோக்கி போகும், அது உங்களுக்கே தெரியும். ஓம் ஓம். அப்ப இப்ப என்னன்றா ஒரு நிமிஷம் பொருள். இப்ப இப்படி ஒரு விஷயம் கிடக்குறா என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு துணிக்கை இயங்குது சரியா, அந்த துணிக்கைக்கு நான் நிலையான புள்ளியில இருந்து தூரம் அளப்பினா இருந்தா, அதாவது நிலையான புள்ளியில இருந்து தூரம் அளப்பினா இருந்தா அதுகின்ற வேகம் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னா, நிலையான புள்ளியை விட்டு விலத்தி போற மாதிரி இருக்கும். அதன் ஆர்முடுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, நிலையான புள்ளியை விட்டு விலத்தி போற மாதிரி இருக்கும். என்ன சொல்றேன்? அதாவது ஒரு நிலையான புள்ளியில இருந்து தூரம் அளப்பினா இருந்தா அந்த துணிக்கையில வேகம் நிலையான புள்ளியை விட்டு விலத்தி போற மாதிரி இருக்கு. ஆர்முடுகளும் அப்படித்தான் இருக்கு. ஏன் எதுக்கு கேப்பியா இருந்தா காரணம் எல்லாம் சொல்ல தெரியும். அதுல விட்டு நின்று தேவையில்லாம எனக்கு வேண்டாம். சரிதானே? சரி. சோ ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நீ ஒன்றின் ஆர்முடல் போட போறீங்கன்னு சொன்னா என்னது, ஆர்முடல் நான் போட தெரியலன்னு சொன்னா தூரத்தை வச்சு கூட ஆர்முடல் போடலாம். தூரம் எக்ஸ்எல் பியா இருந்தா என்னது ஆர்முடல் எக்ஸ் டபுள் டாட். திருப்பியும் சொல்றேன், நிலையான புள்ளியில இருந்து தூரம் அளப்பியா இருந்தா நிலையான புள்ளியை விட்டு விலத்தி போற மாதிரி தான் ஆர்முடுகள் வரும். இது ரொம்ப முக்கியம். சரி. ஒரு நிமிஷம். தூரம் ஆர்முடுகள். அப்ப உனக்கு ஒரு ஆள்கிட்ட ஆர்முடுகளை பத்தி கதைக்க போறீங்கன்னு சொன்னா, எது ஒரு ஆள்கிட்ட ஆர்முடுகளை பத்தி கதைக்க போறீங்கன்னு சொன்னா நீ என்னது, நீ அதுகின்ற தூரத்தை பத்தி கதைச்சாலே ஓகே. திருப்பியும் சொல்றேன், ஒரு ஆள்கிட்ட ஆர்முடுகளை பத்தி கதைக்க போறீங்கன்னு சொன்னா அதுகின்ற தூரத்தை பத்தி கதைச்சாலே ஓகே. சரிதானே? சரி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே யோசிங்கோ, இந்த துணிக்க கீழே ஏ தூரம் போனா இவர் என்ன நடக்கும், இவர் மேல ஏ தூரம் போகும். அப்ப இப்ப சொல்லு, இது இந்த ஆர்பிடோல எஃப் சொன்னா இது இந்த ஆர்பிடோல எவ்வளவு, மேல் நோக்கி எஃப், அவ்வளவுதான். அப்ப இனி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இந்த ஆர்பிடோல் என்ன ஏது என்று தெரியாட்டி உடனே என்ன செய்யுங்கோ, நீங்கள் அது இந்த தூரத்தை பற்றி யோசிப்பீங்களா இருந்தா ஆர்பிடோல போடலாம். சரி. இப்ப என்னது, இப்ப இயங்குறது நிக்கதானே. சோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எஃப் சமன் எம்ஏ பாவிக்க போறேன். அதுக்கும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் இந்த வசனத்தை சொல்லி வைக்கிறேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். சரியானே? துணிக்கைக்கு துணிக்கேண்ட திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிக்கும். நீ கேப்ப, அது சரி, அது என்ன புதுசா ஒன்று சொல்ற, துணிக்கு என்ன திசை, துணிக்க கீழ் நோக்கி தான் இயங்குது, அதுதான் அந்த திசை. அப்படி இல்லாட்டி இங்க மறந்துடாங்க, இந்த படத்துல போட்டிருக்கிற எஃப் எல்லாம் யாருன்னு சொன்னா ஆர்முடுகள். இது இந்த படத்துல போட்டிருக்க எஃப் இருக்குல்லோ அது எல்லாமே என்னன்னு சொன்னா ஆர்முடுகள். அப்ப அந்த ஆர்முடுகள் தான் துணிக்கு என்ன திசை. ஒருவேளை நீ மறந்து போய் ஆர்முடுகள் தூக்கி மேல் நோக்கி போடுவியா இருந்தா நீ போட்டதுதான் திசை. சரிதானே? அந்த திசையில தான் நீ என்ன செய்யணும், அந்த திசையில தான் நீ எஃப் செவன் எம்ஏ பாவிக்கணும். அது ஆர்முடுகள் பிழை என்று சொன்னா, அதாவது நீ போட்ட திசை பிழை என்று சொன்னா விடையில என்ன வரும், மைனஸ் வரும். சரிதானே? சரி. இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா எஃப் செவன் எம்ஏ பாவிக்க போறேன். இதை பி என்று வைக்கிறேன், இதை கியூ என்று வைக்கிறேன். சரிதானே? அப்ப கீழ் நோக்கி பிடிச்சிருந்தா சரியா, கீழ் நோக்கி பிக்கு எஃப் செவன் எம்ஏ பாவிக்க போறேன். கீழ் நோக்கி பாவிச்சிருன்னு சொன்னா என்ன வர போகுது, 2mg மைனஸ் டி. இதுதான் விளைவு விசை. சமன் 2m இன்டு ஆர் முடுகல் எஃப். இது முதலாம் சமன்பாடு. சரி. அடுத்தது கியூக்கு என்ன செய்ய போறேன், மேல் நோக்கி, மேல் நோக்கி பாவிச்சா டி மைனஸ் எம்ஜி சமன் என்ன வரப்போகுது, எம் இன்டு எஃப் வரப்போகுது. இது ரெண்டாம் சமன்பாடு. எங்களுக்கு நார்மலா கப்பிகளில என்ன கேள்வியா இருக்கும்னு சொன்னா ஆர் முடுகலை காண்க, அதான் கேள்வியா இருக்கு. சோ ரெண்டு சமன்பாடையும் கூட்டி விடுங்க, ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுவீங்களா இருந்தா என்ன வரப்போகுது, எம்ஜி சமன் 3m எஃப் வரப்போகுது. எஃப் சமன் எவ்வளவு, ஜி பை
3 என்று வரும். இனி என்னது, இனி எஃப் கொண்டே இதுல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா யாரை காணலாம், டீயை காணலாம். இவ்வளவுதான் நார்மல். இப்ப நீ சொல்லுவ, என்ன பெருசா படிச்சு போட்ட, இது எனக்கு தெரியாதா, இது சின்ன விஷயம், இது புதுக்கடை கூட மேற்கட்டு நீ 2 கேப்பியா இருந்தா அடுத்த கேள்வி நான் சொல்லி வைக்கும் பாருங்க. இப்ப இதுல ஒரு துணிக்கை எடுத்தவங்க விடுறேன். சோ இப்படி வந்து இப்படிக்கா போய் இப்படிக்கா வருது. சரியா, இதுல ஒரு இயந்திர கப்பி. சரியா, இது இயந்திர கப்பி. இது இந்த திணிவுகளோட வெப்பம்னு சொன்னா 2 mg வெப்பம். இது இந்த திணிவுகளோன்னு சொன்னா, ஐயோ, இது இந்த திணிவுகளோன்னு சொன்னா mg வெப்பம். நான் தான் வைக்கிறேன். சரியா, சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல இவற்றை ஆர்முடுகளை நான் எஃப் அண்டு யோசிப்பனா இருந்தா, இது இவற்றை ஆர்முடுகளை நான் கீழ் நோக்கி எஃப் அண்டு யோசிப்பனா இருந்தா இவற்றை ஆர்முடுகள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் இதை போக பிராக்டிக்கலா விளக்கம் படுத்துறேன். அது பிறகு நம்ம நர்ஸுக்கு பிராக்டிக்கல் தேவையில்லை தானே, பிராக்டிக்கல் மார்க்ஸ் இல்லையே, என்னது செய்யறதுக்கு தான் மார்க்ஸ். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா போய் செஞ்சு எடுத்துக்காட்டு. அப்ப இதுல பாருங்க, இதுல என்னன்னு சொன்னா தூரத்தை வச்சு யோசிப்போம். இவர் மேலே ஒரு ஏ தூரம் போது வைப்போம். இந்த நடுப்புள்ளியை பாருங்க, இவர் மேலே ஒரு ஏ தூரம் போனா, நான் சொன்ன தூரத்தை பத்தி கழிச்சாலே ஆர்முடுகளை பத்தி கழிச்ச மாதிரி, இவர் மேல ஏ தூரம் போனா இவ்வளவு இலையும் இங்கால போவோம். அப்ப இவர் இவ்வளவு தூரம் போவாருன்னு சொன்னா இவர் 2 ஏ தூரம் போவார். அப்ப இப்ப நீங்களே சொல்லுங்க, இவற்றை ஆர்முடுகள் எஃப் சொன்னா இது இந்த 2 மடங்கா இருக்கு இவற்றை ஆர்முடுகள், அல்லது இவற்றை ஆர்முடுகள் எஃப் சொன்னா இது இங்க என்னது அரைவாசியா இருக்கும், அது இங்க. இப்ப நான் சொன்னது பிராக்டிக்கலா யோசிக்கிறது. ஆனா என்னது கேள்விக்கு நீங்க என்ன செய்யலாது, பிராக்டிக்கலா யோசிச்சு போடலாது, செய்ய வழி முக்கியமே. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப கேள்வி செய்ய போறோம் பேச. சரியா, அப்ப இன்டர்நெட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு அது நேர தெரியும், இந்த நேரம் இல்லை, அதாவது வெளிப்படையா தெரியும் அது இங்க ஆர்முடுகள் எப்படி என்று. இந்த ஆர்முடுகர்கள் சரியாக தெரியாத கேள்விகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் XY போட்டு தான் செய்வீங்க. அதாவது இப்படி இப்படி, சரியா, XY போட்டு செய்வீங்க. எப்படின்னு பாருங்க. இதுல சொன்னா XY போடணும்னு சொன்னா ஒரு நிலையான புள்ளியில இருந்து, சரிதான், நிலையான புள்ளியில இருந்து போகணும். அந்த இதுக்கு நிலையான புள்ளி இவர். சரியா, இங்க இருந்து தூரம் வளர்க்கிறேன். அப்ப விலத்தி போற மாதிரி தான் ஆர்முடுகள் வரும். ஓம், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அதே கப்பில இருந்து அளக்க போறேன். நீ இங்க இருந்து வளர்க்கலாம், நான் இதே கப்பில இருந்து அளக்குறேன். இது y என்று சொன்னா கீழ் நோக்கி y டபுள் டாட். சரி சரி, அப்ப இப்ப பாருங்க, இப்ப இந்த இயக்கத்திலேடா இவர் கீழே போனா இவர் மேல போவார். அதுவும் தானே. ஓ, ஒரு நிமிஷம், இவர் எஃப் வச்சுனாங்கல்லோ, அப்ப இந்த எக்ஸ் டபுள் டாட் தானே எஃப், அதே ஒரு கழிவு. சரி, இப்ப இவர் கீழே போனா அவர் மேல போவார். அதுவும் தானே. ஓம், ஆனா இது என்னதான் இயங்கினாலும் இந்த இலையின் மொத்த நீளம் மாறாது. ஓம், சரி, அப்ப அதைத்தான் கேள்விக்குள்ள பயன்படுத்த போறேன். என்னது, இலையின் மொத்த நீளம் மாறாதுன்றதை பயன்படுத்த போறேன். சரியானே, இங்க எக்ஸ் இம்புட்டும் பை விளங்கடா, இம்புட்டும் பை இஞ்சி பாருங்கோ, இந்த மட்டத்துக்கு மேல நடக்க இவ்வளவு எப்பவுமே மாறாது. நீ யோசிப்ப, இந்த கப்பி இங்க போனா என்ன நடக்கும், இங்க போனா கப்பி இயக்கமே குழம்பிடும். அப்ப நீ அதுக்கு யோசிக்காது. சரிதானே, எங்களுக்கு இப்ப நீங்க நம்மள ஒரு வட்ட இயக்கம் எடுப்பீங்களா இருந்தா, வட்டம்னு சொன்னா ஃபுல்லா தான் வரணும் இல்ல, ஒரு வில்லின்ற வட்டத்தின் வில் இருக்குல்ல, வில்லின்ற பாதையில கொஞ்சம் இயங்கினாலும் அது வட்ட இயக்கம் தான். சரிதானே, அதே போல இங்கேயும் என்னவென்று சொன்னா இங்கேயும் கப்பினர் கொஞ்சம் இயக்கம் காணும். அப்ப ஃபுல் நேரமும் கப்பி இயங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. சரிதானே, சரி. அப்ப இப்ப என்னது, இவ்வளவு நீளமும் மாறிலியா இருக்கு. அப்ப எக்ஸாக 2y சமன் மாறிலி. எனக்கு என்ன வேணும், ஆர்முடுகள் வேணும். அதால t குறித்து வகையிடன்னு சொன்னா எக்ஸ் டாட் சக 2y டாட் சமன் 0. மீண்டும் t குறித்து வகையிட எக்ஸ் டபுள் டாட் சக 2y டபுள் டாட் சமன் எவ்வளவு 0. இந்தால முடிச்சு வருதா. அப்ப இப்ப சொல்லுங்க, என்னது எக்ஸுக்கு எவ்வளவு, எக்ஸுக்குன்றது எஃப்,
சக 2y டபுள் டாட் சமன் 0 y டபுள் டாட் சமன் -f/2. ஓ இப்ப நீங்களே வேற நிறுவி எடுத்துட்டீங்களா? என்னது இவற்றை யார் கூட எவ்வளவா -f/2. அது என்ன மைனஸ்? நான் உங்களுக்கு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவரும் கீழ் நோக்கி தான் வருகுது, எக்ஸ் டபுள் டாட் y டபுள் டாட்டும் கீழ் நோக்கி தான் வருகுது. அது எப்படி கப்பில ரெண்டு கீழ் நோக்கி போதானே? ஆனா இதுல இப்படி போட்டதுக்கு ஒரே காரணம், ஒரு நிலையான புள்ளியில இருந்து தூரம் வளர்ந்தா நிலையான புள்ளியை விட்டு விலத்தி போற மாதிரி தான் வரும். சரியா? அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் கீழ் நோக்கி போட்டிருக்கேன். அது என்ன திசையை நான் போடல. சரி, அப்ப இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வர போகுது? இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப y டபுள் டாட் அப்படித்தான், இவர் கீழ் நோக்கி போனா இவர் எங்க நோக்கி தான் போவார்? மேல் நோக்கி தான் போவாராம். சரி, அந்த ஒரே காரணத்தால இங்க மைனஸ் வருது. அதுலயும் பாருங்க, நான் சொன்னால இவற்றை யார் முடியலன்னு சொன்னா இது அரைவாசியா இருக்க மாட்டு, அப்படித்தான் இருக்கு. சரிதானே? சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப நாங்கள் f7 பாவிக்க போறோம். எதுக்கு? இத p என்று வைப்போம், இது q ஒன்று வைப்போம். சரி, இப்ப கியூக்கு பாவிக்கிறேன், எங்க நோக்கி? கியூக்கு கீழ் நோக்கி பாவிக்கிறேன்னு சொன்னா என்ன வர போகுது? 2 mg மைனஸ் ஒரு நிமிஷம்டா, இந்த கேள்வியில விசையை குறிக்கலையே. இதுல டி வரப்போகுது, இதுல டி வரப்போகுது, இதுல டி வரப்போகுது, இதுல டி வரப்போகுது, டி வரப்போகுது, டி வரப்போகுது. சரியா? சரி, இது அந்த இது அந்த கேஜிஎஃப் படத்துல ஹீரோயின் வந்து ஹீரோன்னு சொல்லுவா, அம்மா வரப்போறான்னு. சரிதானே? சோ அதே மாதிரி கிடையாது, டி வரப்போகுது, டி வரப்போகுது. சரியா? படம் பார்த்தவனும் புரியும் நான் இப்ப என்ன சொல்றேன்னு. இல்லாட்டி சரி, அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை கீழ் நோக்கி பாவச்சீங்கன்னு சொன்னா இது -t7 2m இன்டு ஆர் முடிவுல விடும் எஃப். இது முதலாம் சமன்பாடு. அடுத்தது என்னது? இவருக்கு நான் துணிக்க சொன்னாலோ, நீ இந்த கேள்விக்கு y டபுள் டாட் தான் பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி f தான் எம்ஏ பாவிப்போம். எனக்கு தான் தெரியுமே இது இந்த மைனஸ் வந்திருக்கணும் விட. அப்ப என்னது? நான் மேல் நோக்கியே பாவிச்சு வரேன். சரியா? அப்ப p-க்கு மேல் நோக்கி பாவிச்சா 2t சய mg சமன் எவ்வளவு? m இன்டு ஆர் முடிவுல எவ்வளவு? f/2. இது இரண்டாம் சமன்பாடு. இந்த சமன்பாடு எப்படி தீர்க்கிறது? முதலாம் சமன்பாடை ரெண்டால பெருக்கி போட்டு இரண்டாம் சமன்பாடை கூட்டி விட்டா சரி. இதை ரெண்டால பெருக்கி போட்டு கூட்டி விட்டோம்னு சொன்னா அவ்வளவு வரப்போகுது. 3mg சமன் ரெண்டால பெருக்கி போட்டு கூட்டி விட்டோம்னு சொன்னா 4 8 9 9mf/2 என்று வரப்போகுது. அப்ப பிரிச்சு விட்டோம்னு சொன்னா f சமன் என்ன வரும்னு சொன்னா 3 2 g என்று வரும். சரிதானே? சரி, அப்ப இப்ப நான் என்ன கண்டுட்டேன்? இப்ப எனக்கு நோமலா ஒரு கப்பி கேள்வி, ஐயோ இந்த நோமலா ஒரு கப்பி கேள்வி எப்படி செய்யணும்னு தெரியும். அதாவது இவர் கீழே போனா இவர் மேல வருவார். சரிதானே? அப்படி இல்லாட்டி இப்படி என்னது, எனக்கு அது சரியான ஆர்முடுகள் தெரியாம இருந்திருந்தா அந்த கேள்வி எப்படி செய்யறது? XY போட்டு செய்யறது. சரிதானே? சரி,